ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன், நிறைய விதமான வேதனைகளை பார்த்துட்டேன். எப்பயுமே நீ என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கஷ்டத்தையும் பார்த்துட்டேன், வேதனையை பார்த்துட்டேன். மற்றவங்க எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தொந்தரவு பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஆனால் சந்தோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அந்த ஒரு விஷயத்த மட்டும் என் வாழ்க்கையில் நான் பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு நீ தருவியா மாட்டியா? நான் என்னமோ தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கே சாயின்னு நீ என்கிட்ட சொல்கிற. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்கும் நீ புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, ஒரு தெய்வத்தை நம்புறீங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு நண்பனை போல பேசுறீங்க, எதையுமே மறைக்காம எல்லா விஷயத்தையும் அப்படியே மனசுல இருக்கிறத ஒவ்வொன்றுத்தையும் வெளிப்படையா மறைக்காம சொல்றீங்க. தப்பு பண்ணாலும் சொல்றீங்க, சரியான விஷயத்த செஞ்சாலும் சொல்றீங்க, எது செஞ்சாலும் நீங்க சொல்றீங்க, சரியா? அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய முடிவுக்காக காத்திருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் மாறும். நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய உறவு சாய்கிட்ட சொல்லிட்டேன், இனிமே எதுக்கு கவலைன்னு இருக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் ஒரு ஆறுதலுக்காக ஒரு நபர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றீங்க, அவங்க ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா கவலையையும் மறந்துறீங்க, சரியா? எல்லா கவலையையும் மறந்து போறீங்க. ஆனா தெய்வமா இருக்கிற உங்க அப்பா, அதாவது இந்த சாய் சொல்ற விஷயத்தை எதுக்காக உங்க வாழ்க்கையில நடக்குமான்னு எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலையும் சந்தேகமா பாக்குறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சந்தேகமா பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. சந்தேகமா என்னைக்கும் பார்க்காதீங்க. சாய் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமா படிக்கும். நீங்க எதை பார்த்து எதை எதிர்பார்த்து இந்த சாய்கிட்ட வந்தீங்களோ அந்த சாய் தான் இப்போ உங்க கூட நின்று பேசுறேன். அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் சரிதான் யோசிச்சு பயப்படுறத விட எல்லா நிமிஷமும் வாழ்க்கையில தெளிவா இருங்க. நீங்க தெளிவா இருந்தாலே போதும், எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். நான் எப்பயுமே உன்னை பார்க்கும்போது சொல்ற ஒரு விஷயம், ஏன் தெளிவா இருக்கிறது இல்லை, ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்புற? நீ குழப்புனா உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் உன்னுடைய மனசு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. குழப்புறதெல்லாம் போதும். இனிமையாவது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து செய். அவசரப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து போகிறதோட பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பெறுறது சந்தோஷம் தானே? ஏற்கனவே நீ பார்த்த ஒவ்வொரு விஷயமும் கவலையான விஷயம்தான். என்கிட்ட நீ சொல்கிற விஷயமும் ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா, இது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்திட்ட, இதுக்கு மேலேயாவது என்னை கஷ்டப்படுத்தாமல் இரு அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த மறந்துடுங்க. எம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கவலைப்பட்டு எந்த அளவுக்கு நொந்து வேதனைப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு என்ன தெரியாதா? ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதை நினச்சி ஓடிட்டுருக்க, எந்தெந்த விஷயத்த செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமாக வாழ்க்கையில் உன்னுடைய பாதை எதை மேலே ஆசைப்படுறியோ அது கட்டாயமாக நடக்கும். தேவைக்கு என்னுடைய உதவி கட்டாயமாக கிடைக்கும். ஆசைக்கு உனக்கு என்ன தேவையோ அது நடக்கும். எனக்கு திறமையே இல்லை, நான் எப்படி வாழ போகிறேன், நான் திறமையே இல்லை, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன், எல்லார்ட்டையும் எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கா அப்படின்னு நீ கேட்பீல. உனக்கும் திறமை இருக்குது அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். திறமையோடு எல்லாருக்கும் இந்த பூமியில் ஒவ்வொரு நபரையும் படைக்கும்போது திறமையோடு தான் படைக்கிறேன். அவங்களுக்கு நேரமும் காலமும் வரும்போது அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீயும்
கூடிய சீக்கிரமாக எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு உன் வாழ்க்கையை ஒரு திருப்தியாக ஆக்கிக்க போகிற. புரிஞ்சிச்சா? எல்லாமே உனக்கு திருப்திகரமாக நடக்க போகுது. ஆயுள் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமான்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தல்ல, அந்த விஷயம்லாம் மறைஞ்சு ஏக்கமே இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ போகிற. இதுவரைக்கும் ஏங்கினதெல்லாம் இருக்கட்டும். இதுவரைக்கும் நீ ஏங்கி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நபர்கிட்டையும் அடி வாங்கி திட்டு வாங்கி மன உளைச்சலாகி இதெல்லாம் பண்ணது இருக்கட்டும். இனிமேலாவது இந்த சாய் சொல்கிறத நம்பு. அளவுக்கு மீறி உன்னை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அளவுக்கு மீறி உன்னை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, எல்லாருக்கு நேராகவும் உன்னை ஒரு திருப்தியாக சந்தோஷமாக எல்லா நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக வாழ வைப்பேன். இந்த சாய் சொல்கிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போது. சந்தோஷத்தோட உச்சியில் நீங்கள் வாழத்தான் போகிறீங்க. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதில்லண்ணா. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா நாளைக்கே அது நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அவசரம் மட்டும் என்றைக்கும் எப்பையும் எந்த நொடியும் வேலைக்காகாது. அவசரப்படுற யாரையும் எனக்கு எப்பையும் பிடிக்காது. அவசரம் மட்டும் என்றைக்கும் படாதீங்க. என்கிட்ட வரும்போதே உங்களுக்கு சொல்கிறது தான், பொறுமை இருக்கட்டும், நிதானம் இருக்கட்டும், எல்லா நாளும் அற்புதம் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும்னு இன்றைக்கும் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருக்க உனக்கு இன்பம் அப்படிங்கிற ஒன்று நடக்குமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒன்று உனக்கு இருக்காது. ஆயுசு முழுக்க ஆயுசு முழுக்க எப்பயுமே நிம்மதி இருக்கும். ஆயுசு முழுக்க என்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். நீ என்னென்ன விஷயம்லாம் கேட்குறியோ அந்த விஷயத்தெல்லாம் கிடச்சிடணும்னு உனக்காக நானும் சேர்ந்து போராடி உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை வாழ வச்சு அழகு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, சிலருக்கு தெய்வத்தோடைய அருமை புரியறதில்ல. கூடிய சீக்கிரம் என்னை புரிஞ்சுக்குவேன். எல்லா விஷயத்தையும் இந்த சாய் தனியாலாம் நின்று மாற்றிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவேன். இதுவரைக்கும் புரிஞ்சிக்காம இருந்த நீ இந்த சாய் யாருன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சிக்கத்தான் போகிறேன். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் இழந்துடாத. நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது, அது நடக்காது, அந்த விஷயம் நடக்காது, இந்த விஷயம் நடக்காதுன்னு நீயா எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம எல்லா விஷயத்திலையும் தெளிவாக இரு. உன்னை கெஞ்சி கேட்குறேன். உன்னுடைய அவசரமான புத்தியினால தான், அவசரமான விஷயத்தினால தான் நிறைய விஷயத்தை இது வரைக்கும் நீ இழந்த. ஆனால் இதுக்கு மேலே எந்த நிமிஷமும் சரிதான். அவசரப்பட்டு வாழ்க்கையை மட்டும் என்றைக்கும் எப்பயும் இழந்துறாங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயம் எப்படி கிடைச்சிருக்கு? சாய் இருக்க, அதே நேரத்தில் உனக்கு பிடிச்ச தெய்வம் இருக்குது, உன் குலதெய்வம் இருக்குது. எல்லாமே உன் கூட இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துடக்கூடாது. நன்மையே நடக்கட்டும். ஆயுசு முழுக்க உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைச்சிக்கிட்டு நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நிம்மதியாக நீ வாழ்ந்துக்கிட்டு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடும் அனுகிரகத்தோடும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இரு. உனக்கு இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.